டிவிக தலைவர் அவர்கள் VW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்காரு. VW விர்ச்சுவல் வாரியர்ஸா. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. இன்டர்நெட் வாரியர். சமூக ஊடகங்கள்ல நாம தான் பெரிய ஒரு போராளிகள். என்னடா போராளிகள் எல்லாம் பேசுறீங்க? யாரா நீங்கள ட்வீட் போட்டு கதறிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இப்படின்னு பேசிட்டு செம்ம இந்த வீடியோ பார்த்தோன்னு தோணுச்சு. என்னடா VWன்னு உருவாக்குறாங்க, இது சரியில்லையே. மொதல் என்னன்னா தோழர்களே தோழிகளே அப்படின்டாப்புல. இப்போ என்ன ரத்தங்களேன்னு சொன்னாங்க. இப்போ நண்பா நட்பின்னாங்க. இப்போ வந்து விர்ச்சுவல் வாரியர். இன்னும் என்னெல்லாம் பரிமாணத்தில் வளர போறாங்கன்னு தெரியல. அவர் பேசின ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒருத்தவங்க ஃபுல்லாக குமிஞ்சிருக்காங்க. ஏதோ மீட்டிங் மாதிரி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அங்கே வந்து லைவ்ல வீடியோ கால் கூட பண்ணலை. வீடியோ கால் பண்ணி லைவ்ல கூட பேசலை. ஒரு ரெக்கார்டு வீடியோ போட்டு விட்டு எனக்கு ஷூட்டிங் இருக்குப்பா, நீ என்ன பெரிய கமிட்மெண்ட் இருக்கு, நீ என்ன அப்படின்ட்டு அவர் கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. இன்டர்நெட் வசதி இல்லையா, அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணான். என்னத்த சொன்னால் நம்புற கூட்டம் இருந்துச்சுன்னா என்ன வேணா சொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. நான் அனில் கொஞ்சம் தான் என்ன வேணா நம்புவாங்க. தளபதினு அவர் மேலே அன்பு காட்டுங்க. எனக்கு விஜய் பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். சூப்பர் ஆக்டர், நல்ல டான்ஸர், சூப்பராக ஒரு ஆட்டிடியூட்லாம் காட்டுவார். எனக்கு அதெல்லாம் பிடிக்குங்க. சினிமா வரைக்கும் பிடிக்கும். பட் பொது ஊடகங்களை இதை வியாபாரமாக மாற்றின வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ஜாம்பிகளை வச்சு வியாபாரம் பண்ண வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் தப்பு, இவன் போய் வந்து கொட்டுறேன். அதனால இவன் வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை. அரசியல்னு ஒரு இடத்த கொண்டு வந்து நம்மளை அடிமயத்திலே கை வைக்கிறதுன்றது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். ஸோ அதனால தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியாமல் கத்திட்டு இருக்காங்க கமெண்ட்ல வந்து. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டைம் ஒருத்தன் ஸ்பை ஆகிட்டானா அவன் ஆல்வேஸ் ஸ்பை தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிய வேண்டியவங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களே. மதன் கௌரி கூட சூப்பரா ஹலோ எவ்ரிவான், நான் கூட வணக்க மக்களே அப்படின்னு ஆரம்பிப்போம். நீங்கள் விர்ச்சுவல் வாரியரோட தலைவரா இல்லை யூடியூப் சேனல் எதுவும் ஆரம்பிக்க போகிறீங்களா? சினிமாவை முடக்க போட்டுட்டு யூடியூப் சேனல் எதுவும் ஆரம்பிக்க போகிறீங்களா? அழகா இருக்குல்ல, கியூட்டர். ஹலோ எவ்ரிவன், இது மதன் கௌரி காப்பி. இவர் என்ன சொன்னார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல? சரி, அப்புறம் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து உங்கள் எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றதான் என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலிமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அதனால ஜூம் மீட்டிங்கில் பேச முடியல, ஜூம் காலில் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. ஓகே, ஏதோ ஒரு இன்டர்நெட் இஷ்யூ இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூ, ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயோ இருக்காரா என்னமோ. சரி, ஏதோ ஒரு காடு, அமேசான் காடுகளுக்குள்ள எதுவும் ஷூட்டிங் எடுக்கிறாங்க என்னமோ தெரில. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெக்கார்டிங் வீடியோ எடுக்கும் போது ஃபேன்ஸுக்கு பேசிட்டு ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு போயிடலாம். இது எனக்கு என்ன புரியல. ஒரு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு வீடியோ, ஒரு கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிற்பாங்க பார்த்தீங்களா ஒருத்தங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது கண்ட கருமாந்திரத்தெல்லாம் பண்ணேன். அது என்னமோ ஒரு பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விஜய் பண்ணுற மாதிரி தெரியல. இத்தனை படங்கள் நடித்து ஒரு சினிமா கேமரா கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு நபர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது புரியல, சீரியஸ்லி புரியல. நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை, அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியா படையம். என்ன படையன்னு தெரியல எனக்கு, சீரியஸ்லி புரியலை. எனக்கும் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமா இருக்காப்புல, டிவிக்கால் இருக்காங்க தெரிஞ்சவங்க. கொடுமை போங்க. நான் சொல்லிட்டேன், ஏன் இந்த விவகாரம் பார்க்குறீங்க? அதுக்கு அவங்க லாஜிக் சொல்கிறாங்க, கர்மாந்திர லாஜிக். சரி, நம்ம போய் பர்சனல் லைஃப்ல நோண்ட முடியாது. நம்மளோட ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழ போகிறாங்க. நம்ம இங்கேயும் தானே பண்ணிட்டு இருக்கோம். விஷயத்த சொல்லிடுறோம். முடிவு எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்களோட வீட்டில் இருக்க விஜய் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஐயோ, அவர் விஜய் வந்தால் சாரி நல்லா பண்ணுவார். ஆனால் திட்டவும் செய்கிறாங்க. விஜய் ரசிகராக இருந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க திட்டுறாங்க. என்ன பண்ணினா ஆட கட்சியில் உறுப்பினராக இருக்க இப்படிதான் இருக்காங்க. விஜய் சார் நான் வச்சுக்கோங்க, விஜய் நான் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உறுப்பினராக இருக்காங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. உறுப்பினராக இருந்தோம் என்கிட்டே சொல்கிறாங்க, சும்மா இருப்போம், நாளைக்கு ஜெயிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்காங்க, இப்படிதான் இருக்காங்க. என் வீட்லயும் இப்படி இருக்காங்கன்னா சுற்றி முற்றி உங்கள் ரசிகர்லாம் என்னக்கா உங்களை வச்சு வச்சு ஒரு லாபம் இருக்கா? ஏன்னா இத்தனை வருஷம் உங்களுக்கு போஸ்ட்டு இதெல்லாம் கட்டியிருக்காங்க, அது மூலமா அறுவடை பண்ணணும்ல. அதை ஆட்டையை போடுறதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க.
சரி ஓகே, அவுட் ஆஃப் சிலபஸ் போகலாம், அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ்குள்ளே போகலாம். இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. வாரியர்ஸ்ன்னு சொல்றாரு, போர் படையிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. எங்க சண்டைக்கு போக போறீங்க எனக்கு தெரியல. இனிமேல் நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த ஐடி விங்ஸ் மாதிரி உட்காந்து ட்விட்டர்ல எல்லாம் கதறிக்கிட்டு சண்டை போட்டுட்டு மாற்றி மாற்றி அசிங்கமா பேசிட்டு அதையும் சொல்லியிருப்பாரு. நாகரிகமாக நடந்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எதாவது சொல்றது, வன்ம புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்ற மாதிரி சொல்றாப்புல. நீ கருமாந்திரம் பேசிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கடான்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. ரொம்ப நாகரிகமா ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னா ஒழுங்கா பண்ணுங்கடான்னு சொன்னா, என்ன உனக்காக நாங்கள் பேசிக்கிட்டு எங்களே திட்டுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் இருக்காங்க அவங்க எப்படிலாம். ஸோ அந்த மனநிலை வந்துடக்கூடாதுன்றக்காக அவங்கள விட்டுறவும் கூடாது. அந்த கோபமும் நமக்கு வேணும், அவங்களும் நமக்கு வேணும். ஆனால் அதுவே நமக்கு பாதகமாக மாறிடக்கூடாது. இந்த இவனுக்கு டிடிஎஃப் வாசனுக்கு மாதிரி நடந்துச்சுல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றக்காக இப்படி சாஃப்டாக பேசுகிறாப்புல. அது தெளிவாக பண்ணுறாரு. அந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்க சொல்கிறாங்க. இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றாரு. சீரியஸ்லி ஃபஸ்ட்டு யூடியூப் முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு வீடியோக்கு முன்னாடி வந்து பேசுகிற ஒரு நம்பர் கூட கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சார் நார்மலாக பேசிடுவார்னு நினைக்கிறேன். என்ன பேசுறதுனே தெரியாமல், ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல், இதுக்கு தான் டைரக்டர் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா தலைவர் சூப்பராக வசனங்களை வெளியிட்டு பயங்கரமாக போயிடுவார்ல. அவர்களே இவர்களே அப்படின்னு பேசிட்டு போயிடுவார். ஏன்டா கொள்றீங்க அவரை போட்டுக்கிட்டு? நல்ல மனுஷன், அழகாக க்யூட்டாக இருக்காரு. அவர் ஏன்டா அரசியலில் கூட்டி வரீங்க? அவர் வாட்டின்னு அடிச்சுட்டு போக வேண்டியதானே. அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? இன்னிலிருந்து உங்களை விர்ச்சுவல் வாரியரா ப்ரொமோட் பண்றேன், அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரொமோட் பண்றேன். அதே டோனி. நீங்க படத்துக்கு ஒரு அவதாரம் எடுத்து நடிக்கிறீங்க, எல்லாமே கரெக்ட், சூப்பர் தலைவா. ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் வச்சு நடிக்கிறீங்க. உங்களை ரசிச்சது காரணத்துக்காக அவங்களுக்கு எத்தனை அவதாரம் தான் கொடுப்பீங்க? அன்பா நண்பி, அப்புறம் தோழர்களே, அப்புறம் இன்னும் நிறைய சொன்னீங்களே, ரத்தங்களேன்றீங்க. இப்போ ஏதோ சொன்னாரே மீட்டிங்ல ஏதோ ஒன்று பேசினார், கடைசி மீட்டிங்ல ஏதோ ஒன்று சொன்னார். இனிமேல் நீங்கள் வந்து கட்சிக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, தோழர்கள் இந்த மாதிரி என்னமோ சொன்னார்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ். எத்தனை அவதாரம் தான் எடுப்பாங்க அவங்கன்னு பாவம். நீங்க மட்டும் தளபதினு ஒரு பட்டத்தை வச்சுட்டு சும்மா சேவனேன்ட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பட்டம் கொடுத்தா எந்த படத்தை போடுவாங்க? விர்ச்சுவல் வாரியர்னு போடுறதா, நண்பா நண்பின்னு போடுறதா, விடபிள்யூன்னு போடுறதா? நாங்க ஐடபிள்யூன்னு போடுறோம், நீங்க விடபிள்யூன்னு போடுறீங்க. நாங்க ஒரு கூட்டம், நீங்க ஒரு கூட்டம். ஒரே கூத்தா இருக்கு. சோசியல் மீடியாவில் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கடைசி ஒரு விஷயம் சொல்லுவார், கியூட்டா சொல்லுவார், அதை பாருங்களேன். நீங்களே எப்படி சரி விஜய் ஒரு கோட்டு போட மாட்டா, இதுக்காக ஒரு கோட்டு போடலாம், அவ்வளோ கியூட்டா பேசுறாரு. ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? ஓகே தானே? அதுக்கு தானே ஜுஜு குட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. நான் கிண்டல் பண்ணல அவர். நான் ரசிச்சிருக்கேங்க, படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். சூப்பரான ஒரு ஆக்டர், நல்ல ஒரு டான்ஸர். திருப்பி அதே சொல்கிறேன், ஏன்னா 2 தான் சூப்பராக பண்ணுவார். ஸோ அதான் அது வரைக்கும்லாம் ஓகே. மெர்சல் படம்லாம் பார்த்து நானே ஃபீல் பண்ணிட்டேன், அழுதுருக்கேன். அந்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நான் அழுதுருக்கேன். கடைசி அந்த தமிழர்களோட நாங்கள் எழுவோம்னு சொல்லும்போது எனக்குலாம் கண்ணீரில் வந்துடும். ஒரு எமோஷனல் கனெக்ஷன்லாம் இருந்துச்சு. அவள் அப்படியே பயணிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. நானும் கூட விசில் அடிச்சுட்டு போயிருப்பேன். விசில் அடிச்சாங்க கொஞ்சம் நான் இருந்திருப்போம். இது தேவையில்ல. இது வந்து உங்களை வச்சு ஒரு அர்ஜென்ட்டாக கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்களாம் அப்படி பேசுகிற மாதிரி இருக்குது. நான்லாம் ஒரு சுட்டி குஞ்சேன், எங்கேயோ இருக்கேன், என்னமோ இருக்கேன். நீங்கள் ஒரு பொறுப்பில் எங்கேயோ ஒன்று இருக்கீங்க. நீங்கள் அப்படியே போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவையா? இப்போலாம் நல்லா போய் பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசி உங்களுக்கும் அது வரல, உங்களுக்கே தெரியுது. ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சீரியஸ்லி யோசிச்சு பாருங்கள். அவருக்கே தெரியுது, அவருக்கு செட் ஆகாதுன்றது உங்களுக்கே தெரியுது. சினிமா வேற, அந்த கேரக்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே நடிப்பாங்க. பட் ரியல் லைஃப் வேற, கல அரசியல் வேற. ஏன் ப்ரெஸ் மீட் ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு அவரு? மைக் முன்னாடி பேச வேண்டியதானே? முதல்ல மைக்கை பிடிச்சி பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. ஏன்னா அவனுங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியவே தெரியாது, மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாது. யாராச்சும் போய் சொன்னாதான் அவங்களுக்கு விஷயமே தெரியும். ஏன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சோசியல் மீடியா பார்க்க மாட்டாங்க, நியூஸ் சேனல் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆக்ட் பண்ணணும்னா அந்த ஆக்டிங்கு, அவங்க அந்த சேஃப் ஜோன்லேயே தான் இருப்பாங்க.
திடுதிப்புன்னு வந்துட்டு பல கேள்விகள் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த 7 பேர் விடுதலை பற்றி இவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, யார் 7 பேர் அப்படின்னு கேட்டால் அசிங்கமாக போயிடும். ட்ரோல் பண்ணி செஞ்சுருவாங்க. ஸோ அதனால தான் ஒரு சில தலைவர்கள்லாம் மீடியாஸை மீட் பண்ணவே மாட்டாங்க. இவர் இன்னும் தலைவராகவே ஆகலை, அதுக்குள்ளேயும் இப்படி. நான் சொல்கிற தலைவர்னா உங்களுக்கு ஆல்ரெடி தலைவர் தான். நான் சொல்கிற தலைவர்னா ஒரு ஜெயிச்சு அந்த பதவிக்கு வந்ததை சொல்லிட்டு இருக்கேன். அப்படியும் ஆகலை. பேசணும்ல. இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, ஒரு பிரச்சனைனா டக்குனு ஒரு பிரஸ் மீட்ட கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்களா? எல்லாரும் அப்படியே மொய் மொச்ச மாரி வந்துருவாய்ங்க. உட்காந்து பேசுங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ உங்க டேலண்ட் புரியும்ல. நானே யோசிப்பேன், பரவாயில்லையே இவ்வளோ டேலண்டா இருக்காப்புல, ஏதாவது பண்ணுவாப்புல. நமக்கு தெரியும் இது அஜெண்டாக்குள்ள தான் போகுது. பொலிட்டிக்கல்ஸ் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதுன்றது தெரியும். பட் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு யோசிக்கலாம். சரி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆளுப்பா. அப்படி பொம்மை இருக்குல்ல. இது கொஞ்சமாச்சும் பேசும் பொம்மை. கீ குடுத்தா பேசும் அப்படின்னு நினைக்கலாம். எதுவுமே இல்லைன்னா எப்படா ஒரு நியாயம் இல்லையாடா? ஒருத்தரை பிடிக்கும், அவர் வந்து நல்லா படம் அடிப்பார், மாசா வேஷ்டி கட்டுவார்னா அதுக்காக ஓட்டு போடுவீங்களாடா? என்னங்கடா குடும்பம், போங்கடா இங்கே வேற. ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். மெயின் மேட்ரு கொண்டாப்புல, அதாவது நம்மளுடைய சோசியல் மீடியாவில் இருக்கவங்கலாம் நம்ம வந்து கண்ணியமாகவும் வார்த்தையெல்லாம் கவனமாக கையாளணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. நான் நிறையா பார்த்தேன், ட்ரோல் வச்சு கிளியும் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுடைய ஃபேன்ஸ் இருப்பானுங்களே, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, இந்த வாரியர்ஸ்லாம் டக்குன்னு சொல்ல ஆயுதத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க பாட்டு கொண்டாங்குறையா ஆயுதத்தை தூக்கி எறிகிறாங்க, தெளிக்கிறாங்க அப்படியே. ஸோ அப்போ இவருக்கு தான் கெட்ட பேராக மாறும். விஜய் பேரை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவர் பேர் தான் கெட்ட பேர் ஆகும். ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. அதை நாசூக்காக சொல்லியிருக்காப்புல, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசாதீங்க. நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட்டில் அநாகரிகமாக பேசாதீங்க, டீசெண்டாக பேசுங்க. நான் கேட்குறது சரியா இல்லையான்னு மட்டும் யோசிச்சுட்டு பேசுங்க, தப்பே கிடையாது. முதல்ல இந்த வீடியோஸ்லாம் அவங்க கண்ணுக்கே வராது. அப்படியே உங்கள் கண்ணில் பிடிச்சுன்னா நாகரிகமாக பேசுங்க. நான் அவர் வந்து அவதூறு பண்ணலை, எதுவும் பண்ணலை, வைக்கலை. பட் அவரோட கன்சர்னுக்காக சொல்கிறேன். அவர் இவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு, அதை காப்பாற்றுறதுக்காக பல வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு இது புரியலை, நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்கன்றக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கடைசி ஒரு விஷயம் சொல்லுவார், ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் எதுக்கு சொல்லுவாங்க? எக்ஸாம் ஹால் போகிறவங்க, ஒரு பரீட்சை எழுதுறவங்களுக்கு, இல்லை ஒரு விஷயம் பண்ண போகிறவங்களுக்கு, முக்கியமான ஒரு விஷயம், அவங்க லைஃப்பில் முக்கியமான விஷயம் பண்ண போகிறப்போ ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்துக்காக ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்க. இவங்க ஆமாம், அவங்களாம் ஸ்கூலுக்கு காலேஜ் போய்ட்றேன், இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, அதனால் ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். கரெக்டாக தான் சொல்கிறாரு, நமக்கு தான் புரியல. பிடிச்சிட்டார், கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டார், இப்படி பிடிச்சிட்டார், ஜு அப்படின்னு பிடிச்சிட்டார். போங்கடா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஜுன்னு லைக் கமெண்ட்டை போட்டு போங்க. அழகா இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.